தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்றும் கூலிப்படை கலாச்சாரத்தை தடுக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கொலை செய்வது என்பது மிக சர்வசாதாரணமாகிவிட்டது. கூலியை கொடுத்தால் கொலை நடக்கும் என்ற நிலை இன்று தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பது மிக மிக வேதனையான ஒரு விஷயம். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கூலிப்படைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வள்ளுவர் கோட்டத்தின் அருகில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு. தமிழகமெங்கும் நாளுக்கு நாள் கூலிப்படை கலாச்சாரம் என்பது பெருகி வருகிறது. 50,000 ரூபாய்க்கு கூட தலையை வெட்டுகிற அவலம் தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகிறது. கூலிப்படை கலாச்சாரத்தை தடுக்கும் வகையில் தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது. காவல்துறையினர் இதுபோன்ற தவறான செயல்களிலே ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சென்னையில் 6 கொலைகள். ஒரு பெண் 24 வயசு சுவாதி இன்ஃபோசிஸ்ல வேலை செஞ்சு பட்ட பகல கழுத்து அறுத்துட்டு போறான். பயம் கிடையாது. அதுக்கு முன்பு பார்த்தா வழக்கறிஞர் வியாசப்பாடி இல்ல. 4 நாளுக்கு பிறகு இன்னொரு கொலை, 4 நாள் இன்னொரு கொலை. போலீஸ் காவல்துறை என்ன பண்றாங்க? ஒன்னும் பண்ணல. ஏன்? காவல்துறையில நேர்மையான அதிகாரிகள் எங்க இருக்கிறாங்க? பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க.